சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளைக்கும் மாறாத தேவன் உங்களை நேசிக்கிறார். அனைவருக்கும் வாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்? இன்றைய நாள்ல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை எங்களோட வாழ்க்கையில எப்படி நாங்கள் வரவேற்கலாம், அவரை எப்படி நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது, எங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவோமானால் அது ஒரு நாள் பத்தாது, ஒரு நாள் போதாது இல்லையா? சோ நாங்க இன்றைய நாளில நாங்க 2 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதை நாங்கள் பார்ப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர்வதற்கு ஒரு விஷயம் இருக்கிறத செய்வதற்கு. அது என்னன்னு சொன்னா துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஆனா நாங்க முறுமுறுத்தோம்னா அவன் திரும்பி வருவான். சோ எங்க வாழ்க்கையில நாங்க துதிய ஏறெடுக்கும் பொழுது, நாங்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடையும். அந்த கட்டுகள் உடைகிறது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது இந்த கட்டுகள் எல்லாம் உடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் செயல்பட தேவையில்ல, பரிசுத்த ஆவியானவர் செயல்படும். யுத்தம் கர்த்தர்கிட்ட தான், எங்களது இல்லை. நாங்க மனுஷங்களோட சண்டை பிடிக்க தேவையில்ல, பிரச்சனையோட சண்டை பிடிக்க தேவையில்ல, ஏன் உங்களோட பில்லோட கூட சண்டை பிடிக்க தேவையில்ல, பிள்ளைகளோட சண்டை பிடிக்க தேவையில்ல, நோய்களோட சண்டை பிடிக்க தேவையில்ல. நீங்க உங்களோட யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக வழக்காட, கர்த்தர் உங்களுக்காக செயல்பட நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையில நாங்கள் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சோ இந்த இடத்துல அவங்க ஒருமனப்பட்டாங்க. நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் அமரும் பொழுது, நாங்கள் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்துல நாங்கள் துதியை ஏறெடுக்கும் பொழுது, ஏன்னா எங்களோட ஒருமனப்பாட்டு நிமித்தம் நாங்கள் கர்த்தரோடு ஒருமனப்பட்டு, நீங்க ஒரு ஆளா ஜெபிக்கலாம், நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தனியா ஜெபிக்கிறீங்க என்று சொல்லி இல்ல, உங்களோட ஆவியானவர் அந்த இடத்துல இணைகிறார். சோ நீங்க ஒருமனப்பட்டு ஆவியானவரோடு ஒருமனப்பட்டு நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அக்கினிமயமாக உங்கள் நடுவிற்கு கடந்து வரும். ஒரு மனம் சொல்றதுன்னு சொன்னா சில நேரத்துல எங்களோட மனசுல கசப்பு இருக்கலாம், சில நேரத்துல மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்கலாம், இல்லைன்னா எங்களோட மைண்ட் 1008 பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருமனப்படுறது சொல்றது மனுஷங்களோட பாவங்களை நாங்கள் மன்னிக்கணும். அவங்க எங்களுக்கு எதிராய் செயல்படுற பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு கர்த்தரோட கருத்துல கொடுத்துட்டு நாங்கள் கர்த்தரோட ஒருமனப்படணும். ஆமென், ஆமென். ஒரு ஸ்டோரி ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. நான் கேட்ட ஒரு ஸ்டோரி. முந்தி காலத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இப்ப லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி இருக்கிறது, இப்ப அந்த ஷிப்ஸ்களை அவங்க போகிறதுக்கு எந்த கரையில எந்த திசைக்கு அவங்க போகணும்னு சொல்லுறத குறித்து அந்த லைட் ஹவுஸ் மூலியமா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த காலங்களிலே என்ன நடந்ததுன்னு சொன்ன, அந்த படகுகள்ல மனிதர்கள் வரும் பொழுது, இந்த கடலிலே கடற்பயணத்திலே அவர்கள் வரும் பொழுது கரையில அவங்களோட மனிதர்கள் கரையில இருந்து அந்த வைக்கோல்களை சேர்த்து ஒரு தீயை பற்றி விடுவார்களாம். அந்த தீ என்ன செய்யுமாம், இவங்க போக வேண்டிய திசை அந்த தீயினாலே அவங்க காணப்படும். அவங்க தூரத்துல இருந்து அவங்க அந்த மனிதர்களை காண முடியாது.
ஆனாலும் அந்த தீ வெளிச்சத்தை வைத்து அவர்கள் அந்த போக வேண்டிய திசையை நோக்கி அவங்க பயணம் செய்வாங்களாம். அப்ப அந்த தீ வந்து அவங்கள அந்த ஷிப்பை அந்த கப்பலை கைட் பண்ணுது, எஸ், வழியே காட்டுது. வழியை காட்டுது. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த தீ அந்த இடத்துல வைக்கோல்களை சேர்த்து அந்த இடத்துல அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தீ மூட்டுறாங்க, கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப எதிர்பார்க்கறாங்க இந்த கடை இங்க வரணும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டவங்க அந்த தீய அனுப்புறாங்க, இல்லாட்டி பத்த வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோரியில என்ன பாக்குறோம்னு சொன்னா, இப்படி இவங்க வந்து செயல்பட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து ராஜா ஒருவர் இந்த படகுல வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த படகுல இந்த ராஜா வரும் பொழுது என்ன நடந்ததாம், அந்த அவர்களுடைய எதிரிகள் அந்த இடத்திலே ராஜா இந்த படகிலே வருகிறார், இந்த கரைக்குத்தான் வரப்போகிறார் என்று அவங்க அறிந்து அந்த இடத்துல ராஜாவின் ஒரு சார்பாக இருந்த மனிதன் தான் அந்த இடத்துல தீய மூட்டினது. அந்த வைக்கோல்களை எரித்து அந்த இடத்துல தீய மூட்டிருக்கிறாரு. ராஜா இந்த பக்கத்துக்கு அவருக்கு தீ விளங்கும் பொழுது படகு இந்த பக்கம் திரும்பி ராஜா இந்த பக்கத்துக்கு கரை சேருவார் என்று. ஆனால் இதை அறிந்த எதிரிகள் என்ன செய்தாங்க, அந்த தீ மூட்டினவரை அவர்கள் அழித்து விட்டு அந்த இடத்துல அந்த தீயை அணைச்சிட்டு அவங்க என்ன செய்தாங்க, இன்னொரு பக்கத்துல அவரை முற்றிலும் ராஜாவை அழிப்பதற்காக அவர்கள் மறுபக்கமாக அந்த காட்டை எரித்து அவர்கள் அந்த பக்கம் திசை திருப்பி விட்டார்கள். திசை திருப்புறாங்க. சோ இதுல இருந்து என்ன ஆண்டவர் எங்களோடு பேசுறார், அந்த மனிதன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதனை அவங்க வந்து ராஜாவின் சார்பில் இருந்தவரை அந்த இடத்துல இல்லாமல் அவர்கள் அழித்து விட்டு அதன் பிறகாகத்தான் அந்த வைக்கோலின் தீ அணைந்து விட்டது. அது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு எதிரியானவன் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏறெடுக்கும் இந்த துதிய அணைக்க முயற்சி செய்கிறான். எங்களுடைய துதியை இல்லாமல் ஆக்கும் பொழுது சோர்வை கொண்டு வந்து, மன கஷ்டங்களை கொண்டு வந்து, மன பாரங்களை கொண்டு வந்து இந்த துதிய அணைக்கும் பொழுது நாங்க என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸை பார்க்க முடியாமல் போகிறது. அப்ப துதியின் சத்தத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்றார். ஏன்னா நாங்க துதிக்க 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 எரிகோ மதில்கள் விழுந்தது இல்லையா? 7 நாள் அவங்க சுற்றி வரும் பொழுது எரிகோ மதில் விழுந்தது துதியின் சத்தத்தினாலே. சோ நாங்க துதிக்க கொள்ள ஆவியானவருக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். அந்த நேரத்துல என்ன நடக்குது, ஆவியானவர் நாங்க இன்னும் அனல் மூட்டி கர்த்தாவே வாங்க வாங்க வாங்கன்னு நாங்க அனலாய் நாங்க துதிக்கும் பொழுது ஆவியானவருடைய செய்கை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக நிரப்புறார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது, நிரப்பிடுங்க 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 என்னையே உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆமென் ஹல்லேலூயா. அவர் நிரப்புவார். ஆமென். எங்களோட பானையில கொஞ்சம் தான் தண்ணி இருக்குன்னு சொன்னா நாங்க துதிக்க 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 அந்த அபிஷேக மலை அந்த பானையை நிரப்பும். விசுவாசம் வரும், அந்த விசுவாசம் துதிக்க துதிக்க வரும். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க அந்த விசுவாசம் வரும். அதே மாதிரி நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு அறியாமலே உங்களுக்குள்ளாலே ஒரு ஜீவ நீரூற்று பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருப்பார். நீங்க ஒரு சாட்சியம் ஒரு நாள் சொன்னீங்க தானே, நீங்க ரொம்ப சோர்ந்து போய் எல்லாத்துலயும் ஒரு அணைந்து போன மாதிரி இருந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்லி. அந்த டைம்ல நான் வந்து சோர்வடைந்திருந்த மீன்ஸ் சில கான்ட்ராக்ட்ஸ் இல்லாமல் போய் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி எங்களுக்கு ஒரு பீரியட் இருந்தது. அந்த டைமில் நான் வந்து மனுஷன் பின்னாலேயும் பணம் பின்னாலேயும் என்ன சொல்கிறது, ஒன்று இல்லாமல் போனால் இன்னொன்று தேடிக்கொள்ளணும் இல்லையா? அப்போ நாங்கள் ஓடி ஓடி அதை தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நான் வந்து நேத்துட ஃபியூலோட ஓடினேன், அப்படின்னா நேத்துட பெட்ரோலோட அந்த காரை ஓட்டினேன். அப்படின்னா ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சி போயிட்டு, பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சி போயிட்டு, விசுவாசம் குறைஞ்சி போயிட்டு, அப்போ என் இருதயம் வந்து ஹார்டன் ஆகிட்டு. அப்போ ஒரு நாள் வந்தேன் ஃபெயிலியரில், ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் பேங்க் பேலன்ஸ் 0, மணி ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் நான் வந்து கதவை மூடிட்டு இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு தோணுச்சு.
ஆனாலும் என்னுடைய உள்ளம் வந்து கடினமா இருந்ததுனால ஜெபிக்க முடியல. ஆனா அந்த நேரத்துல நான் வந்து ஜீசஸ் ஐ லவ் யூ, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லி இருந்தேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி என்னுடைய இருட்டு அறையில லைட்டை போட்ட மாதிரி விசுவாசம் வந்தது. காரணம் வந்து இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற நேரத்துல அந்நிய பாஷை அங்க நிரப்பப்பட்டது. அந்நிய பாஷையில துதிக்க வெளிக்கிட்டேன். அந்த அந்நிய பாஷையில துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு முன்பால முகமுகமா இருந்தது. அப்ப அப்படியே விழுந்து நான் கதறி அழுதேன். அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னை மறுபடி எழுப்பினார். ஆமென். துதித்தேன். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் துதித்தேன். கர்த்தர் அனல் மூட்டினார். சில நேரங்களில் நீங்க வந்து துதியை எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சத்தமாக சில நேரம் துதிக்க வராது, பாடல்கள் பாடுறதுக்கே வராது. ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன், நீங்க சூழ்ந்திருக்கும் அந்த காரியங்கள், உங்களோட வாழ்க்கையில இருக்கிற மனபாரங்கள், எவ்வளவோ கடந்து வந்திருக்கிற பாதைகள் நினைக்கும் பொழுது சில நேரத்தில் உங்களால் துதிக்க முடியாமல் இருக்கும், சோர்வாக இருக்கும், ஒரு அனலே இல்லாத மாதிரி இருக்கும். ஆண்டவரே நான் உங்களை விட்டு பிரிந்துட்டேனா, நீங்கள் என்னோட இல்லையா, இப்படியெல்லாம் சில நேரத்தில் கேட்க தோணும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, பாஸ்டர் சொன்னது போல் நாங்கள் வந்து உள்ளுக்களால ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, என்னிடத்துக்கு வாங்க ஆவியானவரே, வாங்க வாங்க வாங்கன்னு நீங்கள் அப்படி ஒரு துதியை ஏறெடுக்கும் பொழுது அவரிடத்திலே நீங்கள் அவரோடு கூட ஐ லவ் யூ வேற ஒன்றும் தேவையில்லை, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா எசப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றதே ஒரு துதி தான். ஹல்லேலூயா. துதிக்கிறது சொல்லும் பொழுது நாங்க வந்து பாடல்கள் பாடி நாங்க எல்லாம் செய்தா தான் துதியின் இல்லை. அது முடியாத நேரத்துல நீங்க எசப்பாவை நோக்கி ஐ லவ் யூ ஜீசஸ் டேடி, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கிட்ட வாங்கப்பா, எனக்கிட்ட வாங்க, என்னை அணைச்சிக்கோங்கப்பான்னு சொல்லும் பொழுது அந்த துதி கர்த்தருடைய சமூகத்தை நெருங்குகிறது. கர்த்தரை நாங்க அழைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆவியானவர் நிச்சயமா வாராரு. அந்த இடத்துல நிச்சயமா அவர் உங்க இடத்துல வருவாரு. நீங்க மனம் கசந்து நீங்க அழுகிற நேரத்துல யாருமே என்னை அணைக்கிறதுக்கு இல்லையா, யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லுகிறதுக்கு இல்லையா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் ஏசப்பா சொல்றாரு, ஆவியானவர் உங்களோடு நிற்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களோடு கூட அவர் ஜெபிக்கிறார், துதிக்கிறார், உங்களோடு இணைந்து இருக்கிறார். சோ நீங்க தனிமையா இல்ல. இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க நினைக்கலாம் நான் தனிமையா இருக்கிறேன், நீங்க தனிமையா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோ இந்த துதியை ஏறிடுங்க. எல்லா இடங்களிலும் உங்களால ஜெபிக்க முடியாத நேரத்துல கூட நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க துதிக்க கட்டுகள் உடைந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க துதியை ஏறெடுக்கும் பொழுது கட்டுகள் உடையும். வான மண்டலங்கள்ல கிரியை செய்கிற பொல்லாத சேனைகளின் கிரியைகள் உடைக்கப்படும். ஏன்னா உங்களால் அது பார்க்க முடியாது, அது அங்கனைக்கு ஒரு ஃபைட் நடக்கும். அது நீங்க துதிக்க அந்த வான மண்டல சேனைகளின் கிரியைகளை எல்லாம் எசப்பா புறப்படுத்தி உங்க ஜெபங்கள் பிதாவோடு கூட நீங்க ஒன்றிணைகிற கட்டம் வரும். சோ துதி தேவனுடைய பார்வையிலே பிரியமானது. ஆமென். ஏன்னு சொன்னா நாங்க துதிக்க இங்க ஒரு பெரிய காரியமே இருக்குது, ரகசியமே இருக்குது. வேதத்துல சொல்லுது விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியப்படுத்த முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லுது ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். கர்த்தருடைய மனமகிழ்ச்சி அது வந்து என்னுடைய பலனா இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் துதிக்க அவனுக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டாகும். இல்லைன்னு சொன்னா பில்லை பார்த்து பிரச்சனை, நோயை பார்த்து பிரச்சனை, சூழ்நிலையை பார்த்து பிரச்சனை, வெதரை பார்த்து பிரச்சனை, இல்லாட்டி நியூஸை பார்த்து பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது இல்லையா? இந்த பிரச்சனை சூழ்ந்து கொண்டு உங்களோட வீட்டுல நீங்க இருக்கும் பொழுது ஜெபம்னு சொன்னாலே ஐயோ ஜெபிக்கணுமா, ஒண்ணுமே நடக்குது இல்லையே. ஏன்னா நீங்க அந்த ஜெபத்துக்கு நீங்க இருக்கிற வண்ணமா போறீங்க மாத்திரம் இல்ல, நீங்க துதிக்கிற நேரத்துல ஏதோ தானோன்னு ஒரு பாடலை பாடுறீங்க, பார்த்து பாடுவீங்க. அப்ப மனசு இதுல வசனத்தை ரீட் பண்றது இருக்கும், ஆனா உள்ளான மனசு எங்கேயோ இருக்கும். அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த மனமகிழ்ச்சி இல்லை. ஆனா உங்களை மறந்து தாவீது ராஜா எப்படி நடனமாடி கர்த்தரை அவர் துதித்தாரோ
அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததே, மனமகிழ்ச்சி இருந்தது. நல்ல மருந்து. அதனால தேவனை பிரியப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, அது பலனா இருந்தது அவருக்குள்ள. ஏன்னா அவருடைய சூழ்நிலை, அந்த துதியின் சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர், அவங்களோட சூழ்நிலையே மாற்றினது. ஸோ இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை மறந்து தேவனை ஆராதித்து துதித்து, அவர் வல்லவர், சர்வ வல்லவர், உங்களுடைய சூழ்நிலையை மாத்த வல்லவர் என்று சொல்லி நீங்க இருக்கிற இடத்தை மறந்து அவரது துதியை ஏறெடுங்க, துதியை ஏறெடுங்க. பரிசுத்தரே நீர் வல்லவர் ராஜான்னு சொல்லி 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 துதிங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அறியாமலே உங்களோட மனம் வந்து அந்த மகிழ்ச்சிக்குள்ள வந்து, அந்த மகிழ்ச்சிக்குள்ள வந்தா உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரும், பரிசுத்த ஆவியானோட வல்லமை வரும். அதோட நீங்க ஜெபிக்க வெளிக்கிடுங்க. பாஸ்டர் ரிபேக்கா சொன்ன மாதிரி அந்த வானங்கள் திறக்கப்படும், உங்களோட ஜெபம் ஏறெடுக்கப்படும். அநேகர் வந்து இந்த துதிக்க முடியாம, இல்லாட்டி ஒரு பேருக்கு துதிச்சுட்டு அவங்க ஜெபிக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஜெபம் ஆன்சர் பண்ண கிடைக்குது இல்லை. அப்ப அவங்க டிசப்பாயிண்ட் பண்றாங்க. ஐயோ, நேத்து ஜெபிச்சேன், முந்தினாத்து ஜெபிச்சேன், ஒன்றுமே நடக்குது இல்லையா, அதே மாதிரி தானே இருக்குது. இல்லாட்டி நான் தேவ மனுஷனை தேடி ஓடணுமா, அப்படி அப்படின்னு சொல்லி ஆக்கள் தப்பு கணக்கு போடுறாங்க இல்லையா. தேவன் எடுக்கும் பொழுதுதான் எல்லா கட்டுகளும் உடையும். தேவ மனுஷனை நாடுகிறது தப்பு இல்லை, அவங்க ஜெபிக்கலாம் அவங்களுக்கு. ஆனாலும் நீங்க வீட்டிலிருந்து ஜெபிச்சு பாருங்க, அதே கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியம் செய்வார். அன்று சொல்கிறார் வார்த்தையில, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். நீ எதை இந்த பூமியிலே கட்டுகிறாயோ அதை பரலோகத்திலும் கட்டுவேன். எதை நீ இந்த பூமியிலே கட்டவிழ்க்கிறாயோ அதை நான் பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பேன். ஸோ எதை நீண்டு சொல்லும் பொழுது பர்சனலைஸ், எங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் எதை நீங்க இந்த பூமியில அவருடைய நாமத்தை நிமித்தம் கட்டுவீங்களோ அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்கிறார். அவர் அந்த வானமண்டல சேனைகளை கட்டி போடுகிறார். ஸோ இதுக்கெல்லாம் என்ன எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது? துதி. நாங்கள் துதித்து நாங்கள் தேவனிடத்திலே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறார். எங்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கிறது? நாங்க வந்து எல்லா இடங்களிலும் சாட்சியாக நிற்போம். அவருடைய வார்த்தையை சொல்லி வருவோம், அவருடைய துதியை சொல்லி வருவோம். கர்த்தருடைய கனிகளினாலே நாங்கள் நிரப்பப்படுவோம். ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றார், ஒரு வீட்டுள்ளுக்க போயிட்டு ஒரு மனுஷன் பொருள் எல்லாம் நீங்க திருடணும்னு சொன்னா, முதலாவது அந்த வீட்டுல இருக்கிற ஸ்ட்ராங் மேன், அந்த பலசாலியை நீங்க கட்ட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவன் வீட்டுல இருக்கிற சாமான்கள்லாம் எடுத்துட்டு போகலாம். இப்ப நாங்க யோசிச்சு பார்ப்போம். இப்ப சில நேரத்துல சாத்தான் வந்து எங்களை கட்டி போட்டுரும். நாங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், சபைக்கு போறவங்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, சோர்வுல நாங்க இருக்கும் பொழுது, பயத்துல நாங்க இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாது விட்டால் நாங்கள் வீக் ஆகி விட்டுருவோம் இல்லையா. வீக்கான பர்சனை நல்லா கட்டி போடலாம். ஆனா அந்த கட்டை நாங்க அவுக்கணும்னு சொன்னா, அந்த வீக், அந்த ஸ்டேட் அப்படின்னு சொன்னா, அந்த எங்களுக்கு அந்த பலவீனமாய் நாங்க இருக்கிற காரியம் பலனாய் மாற வேண்டும். ஆமென். பலவீனமாய் இருக்கிறதுனால தான் எங்களோட துதிக்கு பவர் இல்லை, ஜெபத்துக்கு பவர் இல்லை. அந்த சூழ்நிலை மாறணும்னு சொன்னா நாங்க கர்த்தரை துதிக்க வேணும். துதிக்க 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 துதியை ஏறெடுக்க அப்படியே அந்த எங்களை கட்டி வச்சிருக்க சங்கிலி எல்லாம் உடைஞ்சிரும். ஆமென். ஒரு காரியம் நடந்தது இல்லையா அப்போஸ்தலர்ல? என்ன நடந்தது? பவுலும் சீலாவும் அவங்க துதியை ஏறெடுக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடியதா இருந்தது. அப்ப அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாங்க? கட்டப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாங்க. அதுவும் அந்த காலத்துல கைத பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா. அப்படின்னா அவங்க யோசிச்சு, ஐயோ நாங்க செத்துருவோமேன்னு கூட யோசிச்சிருக்கலாம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தான் சூழ்நிலை இல்லையா. கிறிஸ்தவங்கன்னு சொன்னா தண்டனை. இன்னைக்கு நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றது பெரிய ப்ரிவிலேஜ், கர்த்தர் பிள்ளைன்னு சொல்லி நாங்க தலை நிமிர்ந்து போகலாம். ஆனா அந்த காலத்துல அவங்க ஓடி ஒளிஞ்சிருந்தாங்க எல்லாரும் பயத்துல, ரோமன்ஸுக்கு பயத்துல, இராணுவம் எங்களை கைது பண்ணிடுமான்னு சொல்லி பயத்துல. ஆனா அந்த பயம் சூழ்நிலையும் கூட அவங்க வந்து விட்டு கொடுக்கல. பாருங்க,
அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. துதிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கூட அவங்க தேவனை நோக்கி பார்த்தாங்க. அவங்களோட வாய்கள் சும்மா இருக்கல்ல, புலம்பல்ல. அவங்க கர்த்தரை தூஷித்து அவங்க நிக்கல. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோமே, கட்டப்பட்டுட்டோம், சிறைச்சாலைக்குள்ள கூட போட்டுட்டாங்க, ஐயோ, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல. அதுல கூட அவங்க மகிழ்ச்சியாக தேவனை நோக்கி துதிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நாங்க எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் முறுமுறுத்து கொண்டே இருப்போமானால், தேவனை நோக்கி தூஷித்து கொண்டே இருப்போமானால் அந்த துதி ஏறெடுக்கப்பட முடியாது. ஏன்னா நாங்க துதிக்கத்தான் சாத்தான் ஓடுவான். ஏன்னா துதி என்பது ஒரு வெப்பன், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆயுதம். ஒரு ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது, ஒரு எதிரியானவன் போருக்குள்ளே வரும் பொழுது வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆயுதங்களை வச்சிருப்பாங்க மற்ற கட்சி. அதே போலத்தான் நாங்க எங்கட ஆயுதம் என்னென்று சொன்னா துதி. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும் ஆயுதம் துதி. இந்த துதியை ஏறெடுக்கும் பொழுது சாத்தானானவன் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சோ நீங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பீர்களானால், உங்கள் சூழ்நிலையை பார்த்து எப்பொழுது இதுதான் என் வாழ்க்கை, இப்படித்தான் நான் இருப்பேன்னு சொன்னீங்களா இருந்தா நீங்க என்னத்த சொல்றீங்க? அதுதான். அதனால சம்டைம்ஸ் நாங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எங்க வாழ்க்கையில வார சூழ்நிலைகளின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம் சில நேரத்துல நாங்க சொல்லலாம், ஆண்டவரே, நான் என்ன கடினமான பாதைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, நீங்க என்ன மறந்துட்டீங்களான்னு சொல்லி கூட நாங்க சில நேரத்துல கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்க எப்ப திரும்பி மறுபடியும் அவருடைய பாதத்துக்கு ஆண்டவரே, உங்க பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, என் வேதனை நிமித்தம் நான் அப்படி பேசிட்டேன், ஆனா இதோ நான் உங்களோட பாதத்துல இருக்கிறேன். சாத்தானுக்கு இந்த வாழ்க்கையில மேனேஜ்மெண்ட்டை கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் எங்க குடும்பத்துல எடுக்கணும்னு சொல்லி அந்த டோட்டல் கண்ட்ரோலை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கண்டிப்பா அதிசயங்களை செய்வார். இந்த சம்பவத்தை நாங்க பார்த்தோம்னா, அவங்க பயத்துல இல்லாட்டி மரண பயத்துக்கோ பயப்படல. ஏன்னா அவங்க அறிகிற கர்த்தர் யாருன்னு அவங்க ருசிச்சிருந்தாங்க. அவங்க கர்த்தர் ஜீவிக்கிறாருன்னு நம்பி இருந்தாங்க. இயேசு இன்றைக்கும் வாழ்கிறார் என்று சொல்லி நிச்சயத்தோடு இருந்தாங்க. நாங்க பிரசன்ல இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த சிறைச்சாலை திறக்கப்படும் என்று நம்பியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இன்னைக்கு நீங்க விட்டு கொடுக்காதீங்க. சின்ன தலைவலி வந்தோன்னு நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த தலைவலி வந்தது இல்லையா, இல்லாட்டி பிள்ளைகள் திசை மாறி போறாங்கன்னு சொன்னா, ஐயோ ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி அப்படியே சோர்வடைந்துடும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த அறிவுல நாங்க நடக்க வேண்டும். கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். என்னை காண்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்களும் நானும் நம்ப வேண்டும். ஆமென். இன்று நாங்கள் அநாதையா இல்லை. இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட முந்தி சொன்னார், நான் உங்களை அநாதையை விட்டுட்டு போக மாட்டேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவேன் என்று சொல்லி. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஜீவமா இருக்கிறாரா? இன்றைக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்களா? உங்களோட ஜெப வாழ்க்கை இல்லாட்டி இன்னைக்கு எப்படி இருக்கிறது? துதி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துதிதான் உங்களோட ஆயுதம், துதிதான் உங்களோட பலன், வசனம் தான் உங்களோட சோர்ட் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பட்டயம் என்று சொல்லி. இந்த பட்டயத்தை எடுத்து நாங்கள் யுத்தம் பண்ண வேணும். ஆனா நாங்க எப்படி தெரியுமா யுத்தம் பண்ணணும்? ஆக்களை போய் பட்டயத்தால குத்துறது இல்லை. நாங்க பரலோகத்துக்கு எங்கள் கரத்தை நோக்கி நாங்க துதியை ஏறெடுக்க வேண்டும். துதியை ஏறெடுக்க பரலோகம் எங்களுக்காக யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. மோசஸ் கரத்தை அங்க தூக்குற நேரத்துல, பழைய ஏற்பாட்டுல ஜோஷுவா தூக்குற நேரத்துல என்ன நடந்தது? அந்த இடத்துல வெற்றியை கண்டார்கள். எப்ப கைகள் கீழே போகுதோ, சோர்வுல, டயர்ட்ல, அங்க அவங்க தோக்குறாங்க. எப்ப சத்துரு உங்களுக்கு வீட்டுல திருட வருவான், எப்ப கலையை விதைப்பான், நாங்கள் தூங்குற வேலையிலே. அதுதான் பைபிள் இல்ல, அதுதான் இந்த பாடல்கள்ல நாங்க பாக்குறோம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி இல்லாட்டி தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கு நீங்க என்ன சோர்வுல இருந்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த நேரத்திலே ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு காலமாக இருந்த இந்த நிலைமை போதும்.
ஆமென். இவ்வளவு காலமாக உன்னால துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அநேக பிரச்சனைகளை நினைத்து நீ கதறிக்கொண்டிருந்தாய். ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து ஆவியானவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்ன நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு உங்க வாழ்க்கையில நிச்சயமா அதிசயம் செய்வார். ஆமென். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட போகிறார். நிச்சயமாக நீங்க நினைக்கிற காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் கதவுகள் திறக்கப்படும். அதனால இந்த நாள்ல நீங்க கேளுங்க, அப்பா எனக்கு நீங்க வேணும்ப்பா, நீங்க நல்ல வேணும் அப்பா. பங்காகிய நீங்க எனக்கு வேணும். Hallelujah. நீங்க இருந்தா என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிடுவீங்க. Amen, Jesus. நீங்க என்னோடு இருந்தா Hallelujah. எந்த ஒரு கோலியாத் வந்தாலும் Oh, என்னுடைய Jesus. வாழ்க்கையில நீங்க அந்த கோலியாத்த அப்பா நீங்க முறியடித்து எனக்கு வெற்றி தர வல்லவர். ஏன் என்னோட நீங்க இருக்கிறீங்க. Hallelujah. அன்றைக்கு தாவீது கோலியாத்தை சந்திக்க போவதற்கு முன்பதாக அவர் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி போகல. இல்ல, அவர் என்னோடு தேவன் இருக்கிறார், நீங்க இருக்கிறீங்க. என்னோட தேவன் இருக்கிறார் என்கிற அந்த Hallelujah. பலத்தோடு கூடத்தான் அவர் அந்த நேரத்துல கோலியாத்தை சந்திப்பதற்கு Amen. போனார். அத மாதிரி இன்றைக்கு தேவனானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் Amen. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Oh, Jesus. நீங்கள் யுதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் Oh, Jesus. நீங்கள் நிச்சயமாக சாட்சியாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் Amen. உங்களுக்கு தேவை. இந்த நேரத்திலே Oh, ஆவியானவர் Rabba, உங்களோடு Lama, கூட Shakara, இடைப்பட்டு Rabba. பரிசுத்த ஆவியானவர் Jesus. இந்த நேரத்திலே தொடும் நாளாக தொடுங்க இருக்கட்டும். ராஜா. இந்த நேரத்திலே உங்களை Oh. அனல் மூட்டும் நாளாக Amen. இருக்கட்டும். ஜெப ஆவியை உங்கள் மீது ஒவ்வொரு மீதும் தேவன் இந்த நேரத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறார். thank you, ஹalleluya பா ஷிகரபா Oh, லபுரா நம ஷியாந்தரபா. Thank இந்த you, நேரத்திலே யாரெல்லாம் Oh, தாகமாய் Rakala, இருக்கிறீங்களோ Ramashantara. ஆவியானவர் இந்த நேரத்திலே Rikalaba, அவருடைய Shantara, ஆவியை Boko, ஊற்ற Shalaba, விரும்புகிறார். Rantara. கேளுங்க, நீங்க இருக்கிற Oh, இடத்திலே Radu, நீங்க Rama, கேளுங்க, Shekelaba. பரிசுத்த ஆவியானவரே Oh, எனக்கு Randara, நீங்க Bo, வேணும் ஆண்டவரே. Shekelaba, இவ்வளவு காலமும் ஆண்டவரே Daddy. அப்பா அநேக காரியங்களை குறித்து நான் Oh, கவலைப்பட்டு Daddy. கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை குறித்து Jesus. கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனாலும் இந்த நேரத்தில் நான் கேட்பது ஒன்றை அப்பா. மாத்திரமே, ஆவியானவர் எனக்கு Oh, வேண்டும். ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஊற்றுங்கப்பா. வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே இது போதாது ஆண்டவரே, Jesus. எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. அப்பா, உங்க ஸ்தோத்திரம். ஆவியினால என்னை நிரப்புங்க. நிரப்புங்கப்பா. எனக்கு இந்த அபிஷேகம் போதாது, எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. Jesus. என் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ராஜா. நீங்க இந்த நேரத்துல ஜெப நேரத்துல Oh, கேளுங்க. thank you, இயேசுவின் Daddy. இயேசுவின் நாமத்தில் Hallelujah. ஆண்டவரே, பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஒரு அக்கினி இந்த Amen. வேளையில் வந்து அமரட்டும் அப்பா. Amen. ஆண்டவரே, விழுந்து போயிருக்கிற ஜெப அல்டர்ஸ்களை, ஜெப பலிபீடங்களை கட்டி எழுப்புறதுக்காய் Amen. ஸ்தோத்திரம். Amen. இருளின் அதிகாரம் நீக்கப்படுவதாக Amen. ஒரு அபிஷேகம், ஒரு வெளிச்சம் வீடுகளிலே உண்டாகட்டும் Amen. ஆண்டவரே. Amen. அப்பா பிதாவே, ஒரு பயத்தின் ஆவிகளை எடுத்து ஒரு வல்லமையின், ஒரு பலத்த ஆவி கொடுக்கிறதுக்காய் Amen. ஸ்தோத்திரம். Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, இதோ ஆசீர்வதிங்க. Amen. நோயில் இருக்கிற யாவருக்கும் சுகத்தை கட்டளையிடுங்க. இந்த Amen. வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் வேலைக்காய் ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இவ்வளவு காலம் மூடி இருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த உறவுகள்ல, சிஸ்டர்ஸ் உறவுகள்ல ஆண்டவரே ஒரு மனப்பாடு உண்டாவதாக அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் கூப்பிடுறார்களோ இந்த வேளையில அவங்களை தொடுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொட்டு சுகம் ஆக்குங்கப்பா, தொட்டு சுகம் ஆக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வல்லமை வீடுகளிலே பாயிரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.